வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய புல்லட் 350 தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரீபான் இன்ஜினில் வரக்கூடியது. 2024 மாடலு, TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, தெளிவாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வாங்க பக்கத்தில் போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த முள்ளு கூட தேயில, அப்படியே இருக்குது. அந்த ரப்பர் எல்லாமே தெளிவாக இருக்குது. அந்த கோடு கூட மடங்களை அப்படியே வச்சு ஓட்டிருக்காரு. அந்த அளவுக்கு தெளிவாக வச்சிருக்காரு கஸ்டமர். ஃப்ரண்ட் மார்க்காட்லாம் பாருங்கள். எது ஸ்க்ராட்ச் ஆன மனைக்கு, டென்ட் ஆன மனைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தெளிவாக இருக்குது வண்டி. ஃப்ரண்ட் டிஸ்க்லாம் பாருங்கள். ஏபிஎஸ் கிட்லாம் பாருங்கள். எதுவும் டேமேஜ் எதுவுமே கிடையாது. பக்காவாக இருக்குது. எதாவது அடிக்கடி வாங்கி இருந்துச்சுன்னா அங்கே நம்ம ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. பக்காவாக இருக்குது. TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. நார்மல் ஹாலஜன் பல்ப் வச்சு வரக்கூடிய வண்டி தான். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள். ஹெட்லைட் இதெல்லாம் பாருங்கள். சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ ஆனதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. பம்பர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்லேயே பம்பர் வாங்கி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. பட்டர்ஃப்ளை பம்பர் போட்டிருக்காரு. தெளிவாக இருக்குது. சரிங்க. டேங்கில் பாருங்கள். இந்த வண்டியோட ஹைலைட்டே தான். இந்த எம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு டைப்பில் வரக்கூடிய புல்லட் மாதிரியே இருக்கும். ஸ்டாண்டர்டில் பார்த்தாலே தெரியும். அந்த எம்பளம் எல்லாமே பார்த்தோம்னாக்க தடவை பார்த்தோம்னா அது ஒரு ஃபீல் தனியாக இருக்கும். நல்லா இருக்கும் வண்டி. அந்த கோல்டு லைனே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். சூப்பராக. எதுவும் லோடு மேலே ஏதாவது தூக்கி வச்சுட்டு போயிருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கும், வச்சுருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கும் வண்டி. சைடு பாக்ஸ்லாம் பாருங்கள். ஏர் ஃபில்டர்லாம் வரலாம். நம்ம ரெண்டு பார்த்தோம்னா மோந்த அளவு இருக்குது. ஏர் ஃபில்டர் பாக்ஸு, ஃபியூஸ் பாக்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. பல தெளிவாக இருக்கும் வண்டி. அந்த அளவுக்கு தெளிவாக நீட்டாக வச்சுருக்காரு. சைடு ஸ்டாண்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. பக்கா கண்டிஷனில் வச்சுருக்காரு கஸ்டமர். இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள். எங்கேயுமே எந்த இதுவும் ஆகலை. சும்மா அப்படியே வாட்டர் சர்வீஸ் பண்ணதில் அந்த தண்ணி போட்டது வேணால் புள்ளியாக இருக்குது. மற்றபடி எந்த இதுவும் இல்லை. சூப்பர் கண்டிஷனில் வச்சுருக்காங்க வண்டியை. டென்ட் ப்ராக்கெட்லாம் பாருங்கள். பக்கா கண்டிஷனு. இன்னும் 15,000 கிலோமீட்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டோம்னா பக்காவாக ஓட்டலாம். சூப்பராக இருக்குது. சைடு காட்டில் கூட கால் வச்சு பெயிண்ட் கூட போடல. கம்பெனிலேருந்து வந்த சீட் கவர் தான், லெதர் சீட் கவர் நல்லா வச்சுருக்காங்க. வண்டி அருமையாக இருக்குது. ரியர் மார்க்கெட்லாம் பாருங்கள். எது ஸ்க்ராட்ச் ஆனதோ டென்ட் ஆனதோ ரிவர்ஸில் எடுக்கிற போது அப்படின்ற எந்த இதுவுமே இல்லை. நம்பர் பிளேட்டில் கூட சின்ன ஒரு டென்ட்டு ஒரு நெளிவு கூட கிடையாது. நல்லா இருக்குது. ரேட் டயர் கண்டிஷனும் பாருங்கள். அப்படியே புதுசு மணிக்கு அந்த கம்பெனிலேருந்து ஒன்று கூடு கூட இன்னும் மறையலை. அப்படியே வச்சுருக்காரு. ரியர்லாம் பாருங்கள். இது 20s KBS வரக்கூடிய டைப். இது ரியர் ஏபிஎஸ் கிட்ட எல்லாமே பாருங்கள். பக்காவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு சின்ன டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது. கம்பெனிலேருந்து வர சைலன்சர் தான். மைலேஜ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குன்றதுனால இதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த இதுவும் இல்லை. நல்லா இருக்குது. சைடு பாக்ஸ்லாம் பாருங்கள். தெளிவாக இருக்குது. ரைட் சைடு பாக்ஸ்லாம் எங்கேயுமே சின்ன கிராச் கூட இல்லை. சொல்கிற அளவுக்கு பக்கா கண்டிஷனில் வச்சுருக்காரு கஸ்டமர். டேங்குமே ரைட் சைடு பாருங்கள். ஏதாவது வெயிலில் போட்டது பேடானது ஸ்க்ராட்ச் ஆனது கிட்டத்தட்ட நெருக்கி 1 வருஷம் ஆக போதும். ஆனால் பக்கா கண்டிஷனில் இருக்குது. இன்ஜினும் பாருங்கள். எங்கேயுமே ஒரு சின்ன நட்டு போல்ட்டு ஸ்பானர் போட்டு கலட்டினது ஸ்லிப்பானது அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. சைலன்சர்லாம் பாருங்கள். பக்காவாக இருக்கும். நிப்பிள்ட்டு எல்லாமே எந்த ஒரு குறையுமே இல்லை வண்டியில். குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இதில் ஒரே ஒரு குறை 10,000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்காரு கஸ்டமர். அதுதான் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. 10,000 கிலோமீட்டரில் எவ்வளோ தெளிவாக வண்டி வச்சிருக்காருன்றது மட்டும் தான். நீங்களே பாருங்கள். 10,118 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. இந்த 10,118 கிலோமீட்டர் ஓடின அளவுக்கு இல்லை இந்த வண்டி. வெறும் 1000 கிலோமீட்டர் ஓடின ரேஞ்சுக்கு பக்காவாக இருக்குது. வண்டி பார்த்தாலே புது வண்டி மாதிரி இருந்தோம். அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடின வண்டின்னு நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது வண்டி. புது வண்டி மாதிரி இருக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,99,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.